உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்மளால செயற்கையாக மழை வர வைக்க முடியும். நம்ம சாப்பிட்ற பாப்கார்ன் யூஸ் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு மாதிரியே ஒரு ரோபோட் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாக் அண்ட் கீ. நான் உங்கள் நவனீத். வெல்கம் டு த ஷோ. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஜியோ இன்ஜினியரிங். ஜியோ இன்ஜினியரிங்னா நம்ம சுற்றி இருக்க நேச்சரில் சில இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக நம்மளால் கிளைமேட் சேஞ்ச் கண்ட்ரோல் பண்ண முடியும். க்ளவுட் சீடிங் அப்படிங்கிறது ஒரு ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு நம்மளால் க்ளவுடில் செயற்கையாக மழை வர வைக்க முடியும். யூஏஇ இப்போது ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளவுட் சீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரான்ஸ் எல்லாமே க்ளவுட்ஸ்குள்ளே போய் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று கொடுக்கும். இப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது மூலமாக ஒவ்வொரு க்ளவுடும் ஒன்றா சேர்ந்துடும். அப்படி ஒன்றா சேர்ந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் வெயிட் அதிகமாகி மழையாக பெய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு பேர் தான் க்ளவுட் சீடிங். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி சால்ட் ஃப்ளேயர்ஸை வந்து க்ளவுட்ஸில் தூவி விட்டு வந்துருவாங்க. அப்படி தூவின சால்ட் ஃப்ளேயர்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்க க்ளவுட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிடும். அப்படி அட்டாச் ஆன க்ளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்ப வறட்சியாக இருக்க இடத்துல எல்லாமே நம்மளால செயற்கையாக மழை வர வைக்க முடியும். இப்போ யூஏஇ தான் இது முதல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி வறட்சியான இடத்துல எல்லாமே இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி மழை வர வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் லிவிடேட்டிங் லேம்ப். நம்ம எல்லாருக்கும் ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வந்தால் அதை அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியும். அதே ஒரு மேக்னெட்டை திருப்பிட்டு பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ரிப்பல் பண்ணும். இதுக்கு காரணம் அதில் இருக்க நார்த் அண்ட் சவுத் போல் தான். நார்த் அண்ட் நார்த் அட்ராக்ட் பண்ணும், சவுத்தும் நார்த்தும் ரிப்பல் பண்ணும். இந்த ரிப்பல்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ரெண்டு மேக்னெட்டை ஒரு பயங்கரமான அழுத்தம் கொடுத்து சேர்த்தணும் அப்படின்னா அது சேரவும் சேராது, பிரியவும் பிரியாது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் பல்ப் ஒன்று பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த பல்ப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லைட் தான் லிவிடேட்டிங் லைட். இந்த லைட்குள்ள ஒரு மேக்னெட் இருக்கும், மேலே ஒரு மேக்னெட் இருக்கும். ரெண்டுமே நார்த் அண்ட் நார்த்தா இருக்கும், இல்லைனா சவுத் அண்ட் சவுத்தா இருக்கும். இது ரிப்பல் பண்றது மூலமா இந்த லைட் நமக்கு மிதக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த லைட் இப்போ ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா வாங்கி. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் பாப்கார்ன் பேக்கேஜிங். நம்ம எல்லாரும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற பார்சல் சர்வீஸ்லேருந்து நிறைய பார்சல்ஸ்லாம் வாங்கியிருப்போம். அந்த பார்சல் எல்லாமே தர்மாக்கோல் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த தர்மாக்கோல் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இந்த பிளாஸ்டிக்னால எப்போவுமே பிரச்சனை தான் வரும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாப்கார்னில் பேக்கேஜிங் பண்ணுற ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அலிரிசா கராசிப்பூர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் படம் பார்க்கறதுக்காக படத்துக்கு போயிருக்காரு. அப்படி படத்துக்கு போனவர் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு படம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாப்கார்னே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த பாப்கார்ன் எல்லாமே பாலிஸ்டிரீன் அப்படிங்கிற ஒரு பாலிமர் மாதிரியே இருக்கிறத அவர் யோசிச்சிருக்காரு. இப்படி யோசிச்சவர் தான் இந்த பாப்கார்ன் பேக்கேஜிங்கை கண்டுபிடிச்சிருக்காரு. பாலிஸ்டிரீன் அப்படிங்கிறது நம்ம தெர்மாக்கோலில் பார்க்குற ரவுண்டாக இருக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இந்த பாலிஸ்டிரீனும் பாப்கார்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 மில்லியன் டன் பாலிஸ்டிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்மளால் பிளாஸ்டிக்கோட உற்பத்தியை கம்மி பண்ண முடியும். நம்ம எல்லாரும் கேங்கரூ பார்த்துருப்போம், ஆனால் பயோனிக் கேங்கரூ பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரோபோட்டை ஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட் ரியல் கேங்கரூ எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதை அப்படியே மிமிக் பண்ணி தான் இந்த ரோபோட்டை பண்ணியிருக்காங்க. இது நம்ம கெஸ்டர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கை எப்படி அசைக்கிறோமோ அதை அசைவை ரிசீவ் பண்ணிட்டு இது அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். நம்ம எல்லாரும் ரிமோட் கார் ஓட்டியிருப்போம். ரிமோட் கார் ஓட்டணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட்டில் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ரிமோட் கார் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லைனா லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும். இது நம்ம பண்ணுறது ஈஸி. ஆனால் ஒரு ஃபிஷ் இந்த மாதிரி ஒரு ரிமோட் காரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுது. வாங்க அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபிஷ் கண்ட்ரோல் ரோபோட். இந்த ஃபிஷ் கண்ட்ரோல் ரோபோட்டில் ஒரு மீன் தொட்டி இருக்கும். அந்த மீன் தொட்டிக்குள்ள ஒரு மீன் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா இந்த மீனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மீன் எந்த டைரக்ஷனில் போகுதோ இந்த ரோபோட்டை அந்த டைரக்ஷனுக்கு அதை நகர்த்தி கொண்டு போகும். சப்போஸ் இந்த ரோபோட்டை முன்னாடி நகர்த்தணும் அப்படின்னா இந்த மீன் முன்னாடி நகரும். இந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மீன் முன்னாடி நகருது அப்படிங்கிற டயகனைஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ரிட்டனாக ரோபோட்டுக்கு கொடுக்கும். அது மூலமாக இந்த ரோபோட் ஃபார்வர்டில் நகரும். இது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் மீன் நகர்ந்தாலும் இந்த கீழே இருக்க ரோபோட் அந்த டைரக்ஷனில் அது நகரும். இந்த ரோபோட்டுக்கு ஜெனரலாக எந்த பர்பஸும் கிடையாது. ஆனால் ஒரு ஃபன்னுக்காக இந்த ரோபோட்டை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த எல்லா நியூஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் வித் லாக் அண்ட் கீ. நன்றி, வணக்கம்.